2029வது கேள்வி. ஒரே அறிவிக்கோட்டின் மீது ஆனால் H1, H2 எனும் வேறுபட்ட உயரங்களில் இருக்கும் எவையேனும் இரு புள்ளிகளுக்கான பெர்னூலி கோட்பாட்டை வழக்கமான குறியீட்டில் P1 சக ρg H1 சக ρ V1 வர்க்கம் P2 சக அரை ρ V2 வர்க்கம் என கோவைப்படுத்தலாம் சொல்லிக்கிறேன். இது நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். பெர்னூலியோட சமன்பாடுன்னு சொல்றது நம்ம பார்த்த விஷயத்தை அவர் அப்படியே தந்திருக்கிறார். அப்ப முதலாவது கேட்ட கேள்வி கிடையாக உள்ள ஒரே அறிவிக்கோட்டின் மீது இருக்கும் ஒரு புள்ளிக்கான மேற்குறித்த சமன்பாட்டை ஒரு P1 சக அரை ρ V1 வர்க்கம் சமன் P2 சக அரை ρ V2 வர்க்கம் ஆக ஒடுங்குகிறது என காட்டுகன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த கேள்வியை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இங்க தரப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா ஏற்கனவே அவர் தந்திருக்கார். நமக்கு என்னன்னு சொன்னா ஒரு பெர்னூலி சமன்பாடுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு அறிவிக்கோட்டு பாய்ச்சல்ல இருக்கிற ஒரு பாய்க்கு நம்ம பெர்னூலி சமன்பாடு பார்க்கிறோம். ஒரு அறிவிக்கோட்டு பாய்ச்சல்ல பாயக்கூடிய ஒரு பாய்க்கு நம்ம பெர்னூலியின் சமன்பாட்டை பயன்படுத்தலாம். அப்ப அறிவிக்கோட்டு பாய்ச்சல்னு சொல்லக்கூட நமக்கு தெரியும், இங்கால ஏதாவது அறிவிக்கோட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு புள்ளி ஏன்னு எடுத்தா அந்த அறிவிக்கோட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு புள்ளி பி இங்கேயும் எடுக்கலாம், இங்கேயும் எடுக்கலாம், இங்கேயும் எடுக்கலாம். விரும்பின புள்ளிக்கு இந்த புள்ளியில பாவிக்கிற பெர்னூலியின் சமன்பாட்டுக்குரிய அந்த சமன்பாடும் டீல பாய்க்கக்கூடிய பெர்னூலி சமன்பாட்டை பயன்படுத்தும் அந்த சமன்பாடு சமனா இருக்கும் சொல்லி பார்த்தோம். மாறிலின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். அப்ப பெர்னூலி சொன்னார் என்னன்னு சொன்னா இந்த ஏன்ற புள்ளியில இருக்கிறது P1, இந்த புள்ளியில இருக்கிற அமுக்கம் P1 இருந்தா இந்த புள்ளியில போற கூட பாயிட வேகம் V1 இருந்தா இந்த புள்ளியில இருக்கிற அமுக்கத்தையும் அவர்ல இருக்கிற ஓரலகு கனவளவுக்கு இயக்க சக்தியினதும் கூட்டுத்தொகை சக ஓரலகு கனவளவுக்குரிய அழுத்த சக்தியினதும் கூட்டுத்தொகைன்னு சொல்றது சமனா இருக்குமாம். எந்த புள்ளியில இதே மூணு விஷயத்த கூட்டத்துக்கும் சமனா இருக்கும், மாறிலியாக இருக்கும் சொன்னார். அப்ப அவர் சொல்றார் கிடைமட்டத்திலிருந்து H1 உயரத்துல இவரும் H2 உயரத்துல இப்ப இந்த புள்ளின்னு சொன்னா இந்த புள்ளிக்கும் பாவிக்கிறது. அப்ப இந்த புள்ளியில பாவிக்கிறதும் ரெண்டும் சமனா இருக்கும் சொன்னார். அப்ப அவங்களே தந்துட்டாங்க உங்களுக்கு P2 சக அரை ρ V2 வர்க்கம் சக ρgh தரப்பட்டிருக்கு. அப்ப முதலாவது கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா கிடையாக உள்ள அறிவிக்கோட்டின் மீது இருக்கும் இரு புள்ளிகளுக்கான மேற்குறித்த சமன்பாடு. கிடையாக இருக்கிற அறிவிக்கோட்டில் இருக்கிற ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான மேற்குறித்த சமன்பாடு கேட்கப்பட்டது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு கேட்கப்படுற கேள்வி கிடையாக மட்டும்தான் கேட்கலாம். உயரத்துல உங்களுக்கு கேள்வி செய்யறதுக்கு இல்லை உங்களோட சிலபஸ்ல. சோ அப்ப கிடையாக மட்டும் கேட்டிருக்கிறார். கிடையாகனா என்ன கருத்தாம் சொன்னா இவர உயரமும் இந்த உயரம் ரெண்டு உயரமும் சமனா இருக்கும், ஒரே மட்டத்துல இருக்கும். அப்ப அவர் சொன்னது H1ம் H2ம் எப்படி இருக்கும் சொன்னா சமனாக இருக்கிற சந்தர்ப்பம். அப்ப H1ம் H2ம் சமன் என்று சொன்னா இவரை நம்ம என்ன செஞ்சலாம்டா வெட்டி விடலாம். இவரையும் வெட்டி விடலாம். எப்பன்னு சொல்லி கேட்டா இரண்டு உயரங்களும் சமனாக கிடையாக இருக்கிற சந்தர்ப்பத்துல நம்ம ஏற்கனவே இதை பார்த்திருக்கிறோம். சோ இப்ப முதலாவது கேள்விக்கு நம்ம என்ன ஆன்சர் கொடுக்க போறோம் சொன்னா கீழுக்கு அழகா எழுத போறோம். ஏன்ற கேள்விக்கான ஆன்சர் எழுத போறோம். H1 சமன் H2 கிடையாக இருப்பதனால் கிடையாக உள்ளதால் சொல்லி கொடுக்க போறோம். கிடையாக உள்ளதால் H1 சமன் H2 ஆகவே கீழுக்கு எழுத போறோம். P1 சக அரை ρ V1 வர்க்கம் சமன் இவரையும் வெட்டி விட்டோம், மிச்சம் இருக்கிறார்கள் எழுதி கொடுப்போம். P2 சக அரை ρ V2 வர்க்கம். இதத்தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்பட்ட விஷயம். என்னன்னு சொன்னா ஒரே உயரத்துல இருந்தா இவங்க ரெண்டு பேரும் வரமாட்டாங்க. காரணம் இவரும் சமனுங்கிறதால
வெட்டுப்பட்டு பேத்துருவாங்க. சோ நீங்க கொடுக்க வேண்டிய காரணம் H1ம் H2ம் சமன் கிடையாக இருக்கிறதாலும் சரி போட்டு அந்த சமன்பாட்டை மார்க் பண்ணி கொடுக்குறீங்க. சோ சமனாக இருந்தால் சம உயரத்துல இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் வரமாட்டாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். கிளியரா அந்த விஷயம் சொன்னது நம்ம ஏற்கனவே ஒரு முறை செஞ்சிருக்கிறோம். சோ 2வது முறை படிக்கிறோம் இது. ஓகே, அப்ப யாருக்கும் டவுட் இல்லைங்கிறதால நான் அடுத்த பகுதிக்கு போறேன். அப்ப முதலாவது கேள்வியை பாருங்க, என்னன்னு சொன்னா இது ரெண்டு நம்ம பாவிக்கிறோம். பேர்னலி சாம்பாடு பாவிக்கிறோம். பேர்னலி சாம்பாடு பாவிக்கிறோம்னு சொன்னா அது அருவிக்கோட்டு பாய்ச்சல் எரிக்கணும், நெருக்கத்தகவற்ற பாயா இருக்கணும். அதே மாதிரி 3வது காரணம் என்னன்னு சொன்னா பிசுக்குமையற்ற பாயா இருக்கணும். அப்படி இருந்தா அருவிக்கோட்டு அதாவது பேனுள்ள கோட்பாட்டை நம்மளால் பாவிக்கலாம். ஒரு அருவிக்கோட்டில் இருக்கிற வேண்டிய புள்ளி இருக்கு நம்ம செய்யலாம் போட்டுக்கலாம். ஒரு எந்த புள்ளி இருக்கமோ அந்த புள்ளியில இருக்கிற அமுக்கமும் அந்த புள்ளியில இருக்கிற இயக்க சக்தி ஓரளவு கனவளவுக்கான இயக்க சக்தி சக அந்த புள்ளியில இருக்கிற ஓரளவு கனவளவுக்கான அழுத்த சக்தி கூட்டுறது, மூணையும் கூட்டுறது. வெறுமின புள்ளி நாம வேறொரு புள்ளி எடுக்கோம் அந்த புள்ளியில இருக்கிற அவரத்தரிக்கிற அமுக்கத்துக்கும் அவரத்தரிக்கிற அளவு கனவளவுக்கான இயக்க சக்திக்கும் அவரத்தரிக்கிற அளவு கனவுக்கான அழுத்த சக்திக்கும் சமனா இருக்கும். ஒரே கிடைமட்டமாக இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அழுத்த சக்திகள் ரெண்டு சமனா இருக்கிறதால ரெண்டு பேரும் வெட்டுப்பட்டு பேத்துருவாங்க. மிச்சம் இருக்கிறது அழிது விடுறோம். அப்ப முதலாவது கேட்ட கேள்விக்குரிய ஆன்சர் கொடுத்துட்டோம். அப்ப 2வது கேள்வியை பாருங்க. மாணவன் ஒருவன் பறக்க விட்ட ஒரு பட்டம் பின்வரும் வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வானில் கிடையாக மிதக்கின்றது. ஒரு மாணவர் ஒரு என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா ஒரு பட்டத்தை மிதக்க விட்டிருக்கிறாராம். அந்த மிதக்க விட்ட பட்டம் வான்ல கிடையாக செய்தாம் மிதக்கின்றது. பட்டத்தின் சற்று கீழேயும் சற்று மேலேயும் உள்ள இரு புள்ளிகளின் வழியின் வேகங்கள் முறையே v1 சமன் 5 மீட்டர் செகண்ட் -1ம் v2 10 மீட்டர் செகண்ட் -1ம் ஆக உள்ளன. அதே புள்ளிகளில் அமுக்கங்கள் p1 p2 ஆகும். பட்டத்தின் திணிவு தடிப்பும் புறக்கணிக்கத்தக்கவை எனவும் கொண்டு பின்வருவற்றை கணிக்கன்னு சொல்லிக்கிறார். அப்ப கேள்வி பெரிசா இருக்குது. அப்ப நமக்கு தெரியும் கேள்வி பெரிசா இருந்தா அப்ப நமக்கு தெரியும் ஒரு பட்டம் ஒண்ணு பறக்குதாம். அப்ப பட்டத்துல 2 மேலுக்கும் கீழுக்கும் வேகங்கள் வித்தியாசப்படுதாம் சொல்லிக்கிறார். வேகங்கள் வித்தியாசப்பட்டா பாயிர இயக்கத்துல வேகங்கள் வித்தியாசப்பட்டா நமக்கு தெரியும் அங்க அமுக்க வித்தியாசம் ஒன்று வரும். அந்த அமுக்க வித்தியாசத்தை யாரை வச்சு கண்டுபிடிப்போம் சொன்னா பேனுள்ள தத்துவத்தை வச்சு கண்டுபிடிச்சுப்போம். ஏதாவது ஒரு பாய் இயங்கும் போது அவங்களுக்கு இடைப்பட்ட வேகங்கள் வித்தியாசப்படுமாக இருந்தால் அங்க என்ன நடக்குமாம் சொன்னா அமுக்க வித்தியாசம் ஒன்று வரும். அந்த அமுக்க வித்தியாசத்தை நம்ம எந்த வச்சு கண்டுபிடிக்கலாம் சொன்னா வேணுளியிட கோட்பாட்டை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா அமுக்க வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். ரைட், அப்ப நம்ம என்ன செய்யணும் சொன்னா இது முதலாவது விஷயம் நோட் பண்றாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் டைம் தாரன். 2வது கேள்விக்கு நம்ம போவோம். அப்ப மூலாவது நம்ம தந்திக்க தரவை பாருங்க. பட்டத்தை காட்டி பட்டத்துக்கு மேல இருக்கிற அமுக்கம் P2 சொல்லப்பட்டிருக்குது. காற்றுற வேகம் பட்டத்துக்கு மேல் பகுதியில் இருக்கிற காற்றுற வேகம் 10 மீட்டர் செகண்ட் -1ஆம். பட்டத்துக்கு கீழே இருக்கிற அமுக்கம் P1 சொல்லப்படுகிறது. வேகம் 5 மீட்டர் செகண்ட் -1ஆம் சொல்லியிருக்கிறார். அப்ப வேகங்கள் வித்தியாசம் இருந்தா கட்டாயமாக அங்க என்ன இருக்குன்னு சொன்னா அமுக்கங்களுக்கு அமுக்க வித்தியாசம் ஒன்று கிடைக்கும். அப்ப இந்த அமுக்க வித்தியாசத்தை காண்றதுதான் நமக்கு கேள்வியாக வர அநேகமான சந்தர்ப்பங்கள்ல. அப்ப அமுக்க வித்தியாசத்தை காண்றது நம்ம என்ன செய்வோம் சொன்னா இங்க இந்த புள்ளிகளுக்கு நம்ம என்ன செய்வோம் சொன்னா பேனுலி என்ற கோட்பாட்டை பயன்படுத்துவோம். அப்ப கேட்ட கேள்வியை பாருங்க. மாணவன் ஒருவர் பறக்க விட்ட ஒரு பட்டம் பின்வரும் வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வானில் கிடையாக மிதக்கின்றது. வானில கிடையாக மிதக்குதாம். பட்டத்துக்கு சற்று கீழேயும் சற்று மேலேயும் உள்ள இரு புள்ளிகளின் வழியின் வேகங்கள் கீழே இருக்கிற புள்ளியில இருக்கிற வேகம் 5 மீட்டர் செகண்ட் -1ஆம். மேல இருக்கிற புள்ளியில வேகம் 10 மீட்டர் செகண்ட் -1ஆம். எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். இல்ல P1 அமுக்கம் கூடிய இருக்குமா P2 அமுக்கம் கூடிய இருக்குமா? கிளாஸ்ல இருக்கிறாங்க, நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். அன்மியூட் பண்ணி. P1 அதிகமா இருக்குமா P2 அதிகமா இருக்குமா? இங்க P1 P2 இல்ல எதுல அமுக்கம் அதிகமா இருக்கும்? P1ல சார். P1 அதிகமா இருக்கு. ஏன் சொன்னா வேகம் எங்க குறைய இருக்குதோ அங்க அமுக்கம் அதிகமா இருக்கும். வேகம் எங்க குறைவா இருக்குதோ அமுக்கம் அங்க அதிகமா இருக்கும். வேகம் எங்க கூட இருக்குதோ அமுக்கம் குறைவா இருக்கும். சரி, ஓகே. அப்ப
அதுக்கு பிறகு சொல்றார் வழியின் வேகங்கள் முறையே V1 5 மீட்டர் செகண்ட் -1, V2 10 மீட்டர் செகண்ட் -1 ஆகவும் அதே புள்ளிகளில் அமுக்கங்கள் முறையே P1 P2 எனவும் பட்டத்தின் திணிவு தடிப்பு புறக்கணிக்கத்தக்கவை என கொண்டு பின்வற்றை கணிக்க. அப்ப முதலாவது கேள்விக்கு வருவோம். மேலே பகுதி ஏயின் விடையை பயன்படுத்தி அமுக்க வித்தியாசம் P1 P2க்குரிய ஒரு கோவையை எழுதுக. அவர் கேட்ட கேள்வி P1க்கும் P2க்கும் இடையிலான இந்த கோவையை காணட்டாம், அமுக்க வித்தியாசத்தை காணட்டாம் சொல்ற. அப்ப அமுக்க வித்தியாசம் காணணும்னு சொன்னா நம்ம இங்க இருக்கிற புள்ளிக்கும் இங்க இருக்கிற ஒரு இந்த காட்டுற மேல் காட்டுற புள்ளிக்கும் இடையில என்ன செய்வோம் சொன்னா வேணுடைய கோட்பாட்டை பயன்படுத்துவோம். அப்ப இங்க இருக்கிற அமுக்கம் P1, அப்ப இந்த புள்ளிக்கு நான் போடுறேன், நான் இந்த புள்ளியில இருக்கிற அமுக்கம் P1 சக இந்த புள்ளியில அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி அரை ரோ V வர்க்கம் P1 வர்க்கம் சமன் அரிக்க போது ஒரே கிடைமட்டம் சொல்லிட்டார். ஒரே கிடைமட்டம் சொன்னதால ரெண்டும் சமன் எடுக்கிறோம். சமன் ρGH போட வேண்டிய அவசியம் இல்லை. மேலுக்கு இருக்கிற புள்ளிக்கு போடுறோம் P2, இந்த புள்ளியில இருக்கிற அமுக்கம் P2, இந்த புள்ளியில காற்றுட வேகம் எழுதுறோம் அரை ரோ V2 வர்க்கம். அப்ப நம்ம கண்டுபிடிப்போம். கோவையத்தான் எழுத சொல்லிருக்காரு, உங்களை பெருமானத்தை காண சொல்லல. அப்ப கோவை எழுதட்டாம் P1 P2ன்ற கோவையை காணட்டாம். அப்ப P1 இங்கால இருக்குது, P2 இங்கால கொண்டு வருவோம். P1 P2 இவரை இங்கால கொண்டு வந்தா இவரை அங்கால கொண்டு போம். அப்ப இங்க இருக்கிறாள் எழுதுறேன் அரை ரோ V2 வர்க்கம் அரை சக ரோ V1 வர்க்கம் அங்கால போனா ரோ V1 வர்க்கம். அப்ப P1 P2க்குரிய கோவைய கண்டுபிடிச்சிட்டோம். இதைத்தான் உங்கள்கிட்ட முதலாவது கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு. இந்த அமுக்க வித்தியாசம் P1 P2 காணட்டாம் சொல்லியிருக்கிறார். சோ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா இந்த புள்ளிக்கும் வேணுடைய கோட்பாட்டை பயன்படுத்தி இருக்கிறோம். கண்டு அவரது ஆன்சருக்கு வந்திருக்கிறோம். இல்ல யாருக்கும் டவுட் இருக்குதா? அப்ப ஒரு பாய் இயங்குச்சுன்னா வேணுடைய கோட்பாடு பயன்படுத்தப்போனா வேண்டிய புள்ளிக்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்ப P1 P2 கேட்டதால P1 P2 கண்டு கொடுத்திருக்கிறேன். இந்த புள்ளிக்கு P1 அமுக்கம், அந்த புள்ளியில இருக்கிற வேகம் V1 இருக்கிறதால நான் போடுறேன் அரை ரோ V1 வர்க்கம் சமன் இந்த புள்ளிக்கு பயன்படுத்துவோம் P2 சக அரை ரோ V2 வர்க்கம். ஏன் ρGH போடலன்னு கேட்டா ரெண்டு பேரும் ஒரே கிடைமட்டத்துல இருக்காரான்னு சொல்லிட்டார். ஸோ ரெண்டு பேரும் ஒரே கிடைமட்டத்துல இருக்குன்னு சொன்னா பட்டத்துல தடிப்பை புறக்கணிக்க சொல்லியிருக்கார். அதால ஒரே கிடைமட்டம் எடுக்கிறோம். அப்ப எடுத்ததால இங்க நான் போட வேண்டிய அவசியம் இல்லை, இங்க நான் மார்க் பண்ணி கொடுத்திருக்கேன். ரெண்டாவது கேள்வியில முதலாவது கேட்ட கேள்வி என்ன சொன்னா இந்த P1 P2 இந்த அமுக்க வித்தியாசத்தை காணட்டாம் சொல்றார். அமுக்க வித்தியாசத்தை காண சொன்னா அப்ப இந்த புள்ளிக்கும் நம்ம பேனுடைய கோட்பாட்டை பயன்படுத்துவோம். இரண்டு புள்ளிகளுக்கும் இந்த புள்ளிக்கு பயன்படுத்துறேன். இவட தெரிக்கிற அமுக்கம் P1, இவட தெரிக்கிற புள்ளியில இருக்கிற அந்த காற்றின்ற ஓரளவு கணவனோட இயக்க சக்தி அரை ரோ V1 வர்க்கம். அவர் ரெண்டு வரையும் கூட்டுறது சமனாரிக்கும் இந்த புள்ளியில இருக்கிற P2 அமுக்கம் P2 சக அரை ரோ V2 வர்க்கம். கேட்டது எனக்கு P1 P2ங்கிறதால P1 வச்சுக்கிட்டு P2 இங்கால கொண்டு வந்தா இவரு கூட்டுப்படுறவரை அங்கால கொண்டு போய் கழிக்க போறேன். அப்ப இங்க ஏற்கனவே ஒரு ஆள் அரை ரோ V2 இருக்கார், அவரோட இவர் கழிப்படுவார். அப்ப கழிச்சு எழுதி காட்டுறேன். இவ்வளவுதான் உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கோவையை எழுதுகன்னு சொன்னா கணிக்கிறது இல்லை, கோவையா தந்ததுபடி நம்ம எழுதி காட்டுறது மட்டும். இப்ப கிளியரா எல்லாருக்கும் இது ஓகே. அப்ப ரெண்டாவது கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவோம். முதலாவது பியில முதலாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. யாருக்கு செட்ல போட்டீங்க? சார் எனக்கு தான் சார். கேட்கவா? சொல்லுமா. சார் அந்த அரை ரூபா பொது இருக்கா? அரை ரூபா பொதுவா அடுக்கலாதான்னு கேட்ட மகன். ஓகே, நீங்க அரை ரூபா பொதுவா அடுக்கலாமா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் சொன்னா ரெண்டு அடர்த்திகளும் சமனுங்கிறதால காற்றுத்தனமான் வலிங்கிறதால ரெண்டு ஒரு அடர்த்தியும் சமன், அரைங்கிறது சமன் அரிக்கிறதால நீங்க பொதுவா எடுக்கலாம்.
ஆனா பொது எடுத்தாலும் உண்டு எடுக்காட்டியும் உண்டு. உங்கள்ட்ட இவ்வளவுதான் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம். இவரை கண்ணீங்கிட்ட சரி விரும்பினா நீங்க பொதுவா எடுத்தும் கொடுக்கலாம், பிழை இல்ல. ரைட். P1 சார் சய P2. ஓமா சொல்லுங்க. இந்த கேள்வியில வந்துட்டும் அடர்த்தி வேறுபட்டும் வருமா சார்? இல்ல அடர்த்தி வேறுபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னா ஒரே பாயிரடா தானே இயக்கம் இருக்க போதும். அப்ப காற்றின் செலவுக்குள்ள ரெண்டும் ஒரே அடர்த்தியை தான் கொண்டிருப்பேன். சரியா? அப்ப V2 வர்க்கம் செய்ய V1 வர்க்கம் இப்படி நீங்க எழுதலாம். இப்படி எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்குது, இப்படி எழுதினாலும் மார்க்ஸ் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா மண்டஸ்லாம்? ஓகே சார். ஓகே ரைட். அப்ப இது ரெண்டாவது பில முதலாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. ரைட். ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். பில ரெண்டாவது கேள்வி வழியின் அடர்த்தி தந்திருக்கிறது. வழியின் அடர்த்தி ரோ வந்து 1.2 கிலோகிராம் மீட்டர் -3 ஆம் சொல்ற. வழியின் அடர்த்தி 1.2 கிலோகிராம் மீட்டர் -3 எனின் அமுக்க வித்தியாசம் P1 செய்ய P2 காணட்டாம் சொல்ற. அப்ப அமுக்க வித்தியாசத்துக்கு நம்ம கோவை எடுத்து வச்சிருக்கிறோம். அமுக்க வித்தியாசத்துக்கு நம்ம கோவை என்ன செஞ்சிருக்கிறோம் சொன்னா எடுத்து வச்சிருக்கிறோம். என்ன எடுத்து வச்சிருக்கோம் சொன்னா P1 செய்ய P2ன்றது அரை. நீங்க இதையும் யூஸ் பண்ணலாம் தேவைன்னு சொன்னா, இல்லைன்னா இதையும் யூஸ் பண்ணலாம் விரும்பின மாதிரி. ஸோ நான் இதை யூஸ் பண்றதுனாலும் பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணுவோம். அரை ரோ V1 வர்க்கம் செய்ய V2 அரை ரோ V2 வர்க்கம் செய்ய V1 வர்க்கம். அப்ப நம்ம இவரை காண போறோம். அரை ரோ வந்து தெரியும் 1.2 கிலோகிராம் மீட்டர் -3 தர V2 வர்க்கம் அடைப்புக்குறை நாடிடுறோம். V2 வந்து நமக்கு தரப்பட்டது 10. V2 தரப்பட்டிருக்குது 10 தரப்பட்டிருக்குது. 10 வர்க்கம் 10 மீட்டர் செகண்ட் -1 வர்க்கம் சய V1 தரப்பட்டிருக்குது 5. அப்ப 5 வர்க்கம். அப்ப நான் எழுத போறேன் அரை தர 1.2 தர 10 வர்க்கம் நமக்கு தெரியும் என்ன கூட 10 வர்க்கம் 100. 100ல இருந்து 5 வர்க்கம் 25. அப்ப 100ல இருந்து 25 கழிச்சம் சொன்னா வாரது 75. ஸோ P1 செய்ய P2 சொல்றது கண்டுபிடிக்க போறோம். அரை தர அப்ப பெருக்கி எடுங்க பாப்போம். 1.2 75ஆல பெருக்கி 2ஆல பிரிச்சு ஆன்சர் எடுங்க பாப்போம். 45 நியூட்டன் மீட்டர். 45 நியூட்டன் மீட்டர். 45 நியூட்டன் மீட்டர். கொஞ்சம் கவனிங்க பிள்ளைகள், இவ்வளத்த 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க இந்த மாதிரி கேள்வி தந்தாலும் அமுக்க வித்தியாசம் காண சொல்லுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு அமுக்கத்தை காண சொல்லுவாங்க. அமுக்க வித்தியாசம் தந்தாங்கன்னு சொன்னா இங்க வந்து 2 கேள்விகள் கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று அமுக்க வித்தியாசம் தந்தா இதுல இருந்து விசையை காண சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். உதாரணத்துக்கு பட்டத்துல பரப்பளவை தந்துட்டு அவரை விசையை காண்றது, மேல் நோக்கி தாக்குற விசை. இல்லைன்னு சொன்னா ஏதாவது இந்த மாதிரியான இப்படி ஏதாவது ஒரு பாய் போகுது, இந்த பாய்களுக்கு இடையிலான உயர வித்தியாசத்தை கேட்கலாம். இந்த பாயல் போக்குள்ள இந்த உயரங்கள் வித்தியாசமா இருந்தா இந்த உயர வித்தியாசத்தையும் கேட்கலாம். அப்ப இந்த உயர வித்தியாசம் கேட்டா நீங்க விசை கேட்டா என்னத்தை பயன்படுத்துவோம்? நம்ம P சமன் F-ங்கில A பயன்படுத்துவோம். அமுக்க வித்தியாசத்தை பரப்பரவால பெருக்கி எடுக்க வேண்டியது. உயர வித்தியாசம் கேட்டா நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்கடா? HOG யூஸ் பண்ணுவீங்க. 2 விஷயத்துல கேள்வி வரலாம். அமுக்க வித்தியாசம் கண்டா அதுல இருந்து விசையை கண்டுபிடிக்கலாம், அல்லது இந்த நீர் நிலைகளுக்கு இடையிலான உயர வித்தியாசத்தையும் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த Hங்கிறது இந்த 2 விஷயத்திலையும் உங்கள்கிட்ட செய்யலாம்னா கேள்வி கேட்கலாம் அமுக்க வித்தியாசத்தை வச்சுக்கிட்டு. சோ அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இங்க கேட்கறது என்னன்னு பார்ப்போம். அப்ப அவரு கேட்ட 2வது கேள்விக்கு நம்ம ஆன்சர் எடுத்துட்டோம். 3வது கேள்வி பட்டத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு 0.5 மீட்டர் வர்க்கம் எனின் பரப்பளவு தந்துட்டு வர்க்கம் எனின் பட்டத்தை நிலையாக பேணுவதற்கு இலையின் மீது இருக்க வேண்டிய இழுவை விசையை கணிக்க.
பட்டத்தை நிலையா பேன்றதுக்கு இலையில இருக்க வேண்டிய இழுவை விசையை கணிக்கட்டான்னு சொல்றேன். அப்ப கொஞ்சம் கவனிங்க. இங்க 45 நியூட்டன் பஸ்கால் அமுக்க வித்தியாசம் இருக்கு. அமுக்கம் எங்க கூடயா இருக்கு? இவருக்கும் இவருக்கும் இடையில 45 நியூட்டன் அமுக்க வித்தியாசம் இருந்தா, இங்க அமுக்கம் கூட இங்க அமுக்கம் குறைய இருந்தா விசைன்னு சொல்றது மேல் நோக்கித்தான் தாக்கும். கூடின புள்ளியில இருந்து குறைஞ்ச புள்ளி தானே செய்யும், விசை தாக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இவங்கள அமுக்க வித்தியாசம் நமக்கு தெரியும். அப்ப நம்ம சமன்பாடு யூஸ் பண்ணுவோம். P சமன் F-ங்கில A. இந்த P சொல்றது அமுக்க வித்தியாசம். அமுக்க வித்தியாசம் தெரியும், 45 நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர் வராது, மீட்டர் -2. நியூட்டன் மீட்டர் -2 தெரியும். சமன் விசையை கண்டுபிடிப்போம். மேல் நோக்கி தாக்குற விசை, இந்த எஃப்ன்ற விசையை கண்டுபிடிப்போம். நம்ம கீழுக்கு அவரோட பரப்பளவு, பட்டத்துல பரப்பளவு தரப்பட்டிருக்குது 0.5. அவங்க பெருக்கி எடுப்போம். எஃப்ன்ற விசைங்கிறது இவரால பெருக்கி எடுத்தா 45 0.5 பெருக்கிறீங்க சொன்னா ஆன்சர் வந்து 22.5 நியூட்டனா இருக்கு. அப்ப மேல் நோக்கி தாக்குற விசையை கண்டுபிடிச்சிட்டோம், 22.5 நியூட்டனா இருக்கும். கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, படத்தின் மேற்பரப்பு பட்டத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு 0.5 மீட்டர் வர்க்கமணின் பட்டத்தை நிலையாக பேணுவதற்கு இலையின் மீது இருக்க வேண்டிய இழுவை விசையை காண்க. அப்ப மேல் நோக்கி 22.5 நியூட்டன் தாக்குதுன்னு சொன்னா, கீழ் நோக்கி எவ்வளவு விசை கொடுத்தா இது நிலையாக நிற்கும்? அப்படி கிடையாது, மிதக்கும். கேட்கப்பட்டிருக்கு. எவ்வளவு விசை கொடுக்க வேண்டியிருக்கு? ஆன்சர் பண்ணிடுமா? இவரை கிடையா மிதக்க வைக்கணுமான்னு சொன்னா மேல் நோக்கின விசையும் கீழ் நோக்கின விசையும் எப்படி இருக்கும்? கதைக்கிற விளங்குதா பிள்ளையார்? இவரை மேல் நோக்கி மிதக்க வைக்கணும்னு சொன்னா, ஒரு ஆளை மேல் நோக்கி இப்படி வச்சிருக்கணும்னு சொன்னா கீழே தாக்குற விசையும் மேல தாக்குற விசையும் சமனா இருக்கணும். அப்ப கீழே தாக்குறன்னு சொல்லக்கூட, கீழே தாக்குற விசைன்னு சொன்னா ஒரு நூலால பிடிச்சி கட்டி வச்சிருக்காரான்னு முதலாவது சொல்லிட்டார். இவர திணிவை புறக்கணிக்கட்டான்னு சொல்லிட்டார். அப்ப திணிவை புறக்கணிச்சா இவருக்கு திணிவு இல்லைன்னு எடுக்கிறோம். அப்ப நிறை ஒன்று இல்லை இவருக்கு. சோ அப்ப 22.5 நியூட்டன் மேல் நோக்கி தாக்கினா இலையால எவ்வளவு விசையை கொடுக்கணும்னு சொன்னா 22.5 நியூட்டனை தாக்கினா தான், கீழ் நோக்கி தாக்கினா தான் இவர் வந்து சமநிலையில இருப்பார். இல்ல, ரைட். அப்ப பேனுடைய சாம்பார் புள்ளியால் கொஞ்சம் அழகா லேசா செய்யக்கூடிய ஒரு பகுதி என்ன வந்த சந்தோஷமா செய்யலாம். இவ்வளவுதான் இலைக்கிற விஷயம். என்னன்னு கேட்டா, ஏதாவது 2 புள்ளிக்கு பயன்படுத்தி அமுக்க வித்தியாசத்தை கண்டோம்னு சொன்னா அமுக்க வித்தியாசத்துல இருந்து விசை கேட்கலாம். அப்ப இதுல 2க்கு முன்னாடி இங்க அமுக்கம் கூட இங்க அமுக்கம் குறைய இருக்கிறதால ஒரு விசை ஒன்று தாக்கும். அந்த விசையை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா அந்த இதுல பரப்பள பெருக்க வேண்டி இருக்கு. பரப்பள பெருக்கணும்னு சொன்னா விசை கிடைக்கும். அந்த விசை வந்து 22.5 நியூட்டன் மேல் நோக்கி தாக்குதான். அப்ப கீழ் நோக்கி நூல் அப்ப கிடையா வச்சிருக்கோம்டா, கீழே இவரை எவ்வளவு, அதாவது நூலான பிடிச்சி இழுக்கோம்னு சொன்னா நூல்ல தாக்குற எவ்வளவு விசைன்னு கேட்கிறார். அப்ப கீழ் நோக்கிற விசையில செக் பண்ணுவோம். பட்டத்துக்கு நிறை இருந்தா கீழ் நோக்கி தாக்கி இருக்கும், ஆனா பட்டத்துக்கு நிறை இல்லைன்னு சொல்லிட்டார். அதால அதை நான் கணக்கெடுக்க இல்லை. 2வது விஷயம், இவருக்கு 22.5 மேல் தாக்கினா கீழ் நோக்கி 22.5 நியூட்டன் தாக்கும்ன்ற விஷயத்தை நாம் சொல்லி முடிக்கிறோம். ரைட். யாருக்கும் டவுட் இருக்கிறார்கள் மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. மத்தாக்கள் தேவையான மார்க் பண்ணிடுங்க. ரைட், ஓகே. நிறைய பேர் அப்ப டவுட் இல்லைன்னு சொல்றீங்க. ஸோ அடுத்து நம்ம கேள்விக்கு மூவ் ஆகுவோம். அப்ப இதுல சி பகுதி ஒன்று இருக்குது, வந்து 15வது யூனிட்டுக்குரியது. ரைட். நம்ம இன்னொரு கேள்வி மட்டும் செய்வோம். இதுல வந்த கேள்வி அனைத்தையும் செஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கேள்விக்கு 2023 வந்த கேள்வி ஒன்று இருக்கு. அப்ப 2023 வந்த கேள்வியை மொத்தமா நம்ம செஞ்சுட்டு 15வது யூனிட்டுக்கு மூவ் ஆகுவோம். ரைட். 2024 2025 பேப்பர் நம்ம என்ன செய்வோம், ஃபுல் பேப்பர் ப்ராக்டிஸ் ஒன்று செய்வோம். அவரை வந்து யூனிட் வைஸா இல்லாம நம்ம என்ன செய்வோம் சொன்னா ஃபுல்லா பேப்பர் ப்ராக்டிஸ் ஒன்று நம்ம செய்வோம். மொத்தமா பேப்பர் நேம் செய்வோம் அது. ரைட். அப்ப 2023 இருந்து 2015 வரையும் தான் நம்ம என்ன செய்வோம் சொன்னா அந்த பேப்பர்ல வந்து யூனிட் வைஸா நம்ம இருக்கிற கேள்வியில செஞ்சுட்டு போவோம். அப்ப முதலாவது விஷயம் நம்ம பார்த்தோம். முதலாவது இந்த யூனிட்ல வந்து நிறைய விஷயம் கதைச்சிருக்கிறோம். ரைட். யாரும் கிளாஸுக்கு புதுசா வந்தாக்கள் இருந்தா நான் போட்ட யூடியூப் வீடியோல கொஞ்சம் ரிஃபர் பண்ணிட்டு இந்த கிளாஸ் வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. ரைட். உங்களால கிளியரா விளங்கும்.
அனைத்து விஷயங்களும் ஏற்கனவே கதைக்கப்பட்ட விஷயங்கள் தான் திருப்பி நம்ம கதைச்சிருக்கிறோம். ரைட். அப்ப 2023ஆம் ஆண்டு கேள்விக்கு நான் வந்து மூவ் ஆகுறேன். ரைட். யாருக்கும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். மொத்தம் முடிச்சுட்டு போய்த்துருவோம். நிறைய பேர் இல்லைன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கிறீங்க. ரைட். ஓகே. அப்ப அடுத்து நான் 2023ஆம் ஆண்டு கேள்விக்கு வந்து மூவ் ஆகுறேன். ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். டொல்பின் போன்ற பாலூட்டிகள் கனவளவை குறைப்பதற்காக போன்ற கடற்பாலூட்டிகள் கனவளவை குறைப்பதற்காக தமது உடம்பை அமுக்குவதன் மூலம் கடலின் அடிக்கு செல்கின்றன. அதே நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர் குழு ஒன்றினால் உருவாக்கப்பட்ட ஒரு நீர்மூழ்கி கப்பல் கீழே உள்ள உருவில் காட்டப்பட்டுள்ளது. முசலத்தை முன்னோக்கியும் பின்னோக்கியும் அசைப்பதன் மூலம் நீர்மூழ்கி கப்பலின் கனவளவை மாற்றலாம். குறிச்சட்டத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு மோட்டரை பயன்படுத்தி குறிச்சட்டத்தை சுற்றுவதன் மூலம் மூசலம் அசைக்கப்படுகின்றது சொல்லியிருக்கிறார். அப்ப மேலுக்கு கொஞ்சம் நமக்கு சிலாக்களுக்கு வந்து நீர்மூழ்கி கப்பல் சொல்லப்பட்டிருக்கு, டொல்பினை பத்தி காய்ச்சிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த படத்தை பார்த்தாலே அப்படித்தான் இருக்கும். ஆனா என்ன விஷயம் சொன்னா, ஒரு பொருள் வந்து அமிழனும் சொன்னா, நீர்மூழ்கி கப்பல் வந்து நமக்கு தெரியும் அது வந்து அமிழ்ந்துதான் மிதக்கக்கூடியத ஒரு பொருள். அவர் அமிழனும் சொன்னா அவர மேலுதைப்ப குறைக்கும். மேலுதைப்ப குறைஞ்சிக்குன்னு சொன்னா கீழ் நோக்கி போவார். மேலுதைப்ப கூட்டினாருன்னு சொன்னா மேல் நோக்கி வருவார். அப்ப அந்த பொருள்ற மேலுதைப்ப காண்றதுக்கு நம்ம படிச்சிருக்கிற சமன்பாடு 2 சமன்பாடு. ஒன்று நிறை குறைவு என்ற ஒரு விஷயம் படிச்சிருக்கிறோம். 2வது மேலுதைப்பு சமன் வீரோஜின்னு சொல்றோம். அப்ப இங்க வீரோஜியை தான் யூஸ் பண்ண போறோம். வீன்னு சொல்றது கனவளவு, அந்த பொருள்ற கனவளவு. ரோன்னு சொல்றது அடர்த்தி, பாயிடு அடர்த்தி. ஜீன்ஸ் புவியீர்ப்பு ஆர்முடுது. அப்ப வீன்னு சொல்ற கனவளவை கூட்டினா என்ன செய்யும் சொன்னா மேலுதைப்பு கூடும். கனவளவை குறைச்சா மேலுதைப்பு குறையும். டொல்பின் போன்ற மீன்கள் என்ன செய்யுமான்னு சொன்னா கீழ் நோக்கி போறேன்னு சொன்னா அவங்களோட கனவளவை குறைப்பாங்க. அமுக்கி உடம்ப சுருக்கி குறைக்கிறதால கீழ் நோக்கி போவாங்க. மேலுதைப்பு குறையும். அதே மாதிரி அதே டெக்னிக்ல என்ன செஞ்சிருக்காராம் சொன்னா இங்கேயும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் செஞ்சிருக்காராம், உருவாக்கி இருக்காராம் சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்வோம் சொன்னா இந்த கேள்வியை பிளஸ்ல இருந்து அலசி ஆராய்வோம் என்ன விஷயம் சரி. நம்ம படிச்சதை தாண்டி எங்கேயும் கேள்வி வராதுங்கிறதுல நீங்க சரியா இருக்கணும். நம்ம படிச்சதை தாண்டி எங்கேயும் கேள்வி வராது. எந்த கேள்வி போட்டாலும் படிச்சதுக்குள்ளதான் இருக்கும். அடுத்து 2வது விஷயம், பந்திகளாக கேள்விகள் வருமாக இருந்தா, பந்தி அதிகமா இருந்தா செய்முறை கடும் குறைவு இருக்கு. எவ்வளவு பந்தி பெருசா இருக்குதோ அவ்வளவுக்கு கேள்வி இலகுவா இருக்கு. இந்த 2 விஷயமும் எப்பயும் கூட மனசுல இருக்கணும். கேள்வியை பார்த்து பயப்படக்கூடாது. ரைட். அப்ப சொன்ன விஷயம் அவர் தந்திருக்கிறது நான் வரைகிறேன். ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒன்று செய்யறாராம். நீர்மூழ்கி கப்பல் ஒன்று செய்யறாராம். இங்க பேட்டரி இணைக்கப்பட்டிருக்காம்னு காட்டிருக்கிறார்.
மோட்டார் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கேட்ட கேலிக்கும் அவங்க இங்க சொல்லப்பட்ட விஷயங்களுக்கும் படத்தை பார்த்து நிறைய பேர் பயந்துருக்கு. ரைட், என்ன நடக்குதாம் சொன்னா பிள்ளையால், இவரை நீருக்குள்ள கொண்டு போய் போட்டா, நீருக்குள்ள ஒரு பொருள் அமிழ்ந்தா நீரால ஒரு மேலுதை கொண்டு தாக்கும். உங்களுக்கு தெரியும், நீரால ஒரு மேலுதை கொண்டு கட்டாயம் தாக்கும். அந்த மேலுதை பூன்னு சொல்றது அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்த சாப்பாடு வீரோஜியை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பொருளுக்கு நிறை இருக்கிறதால கீழ் நோக்கி அவரை நிறை தாக்குவார். அப்போ ஒரு பொருளை கொண்டு போய் ஒரு பாய்க்குள்ள போட்டா, ஒரு பாய்க்குள்ள நம்ம போட்டோம் சொன்னா, அந்த பாயில இருக்கிற பொருளுக்கு கட்டாயமா 2 விசைகளும் தாக்கும். ஒன்று அந்த பொருள்ற பாயால மேலுதை கொண்டு தாக்கும். 2வது அந்த பொருள்ற நிறை கீழ் நோக்கி தாக்கும். இவர் மிதக்கார் என்று சொன்னா இந்த மேலுதைப்பும் இந்த நிறையும் சமனா இருக்கு. இந்த பொருள் ஒன்று பாய்க்குள்ள மிதக்காருன்னு சொன்னா இங்க இருக்கிற மேலுதைப்பும் நிறையும் சமனா இருக்கு. இவ்வளவு விஷயம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப இங்க இவரை உள்நோக்கி இங்க இவர கனவளவை குறைச்சோம்னு சொன்னா, இவரை உள்நோக்கி நகர்த்துறதால இவரால நீருக்குள்ள இருக்கிற கனவளவு குறையும். அப்ப நீருக்குள்ள இருக்கிற கனவளவு குறையக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுமான்னு கேட்டா இங்க மேலுதைப்பு குறையும். அப்ப மேலுதைப்பு குறையறதால இவரு கீழ் நோக்கி பயணிப்பார். நிறை மாற்றம் இல்லத்தானே. அப்ப நிறை குறையல்ல, மேலுதைப்பு மட்டும் குறைஞ்சதால அவர் அப்படியே கீழ் நோக்கி பயணிப்பார். மேலுதைப்ப கூட்டினம் சொன்னா, நிறைய விட மேலுதைப்பு கூடினா இவரு மேல் நோக்கி பயணிப்பார். அப்ப இவரை கீழ் நோக்கி நகர்த்துறதுக்கும் மேல் நோக்கி நகர்த்துறதுக்கும் என்ன செய்யும் சொன்னா, மேலுதைப்ப கூட்டி குறைப்போம். மேலுதைப்பு கூட்டணுமாக இருந்தால் யாரை கூட்டுவோம் சொன்னா கனவளவை கூட்டுவோம். மேலுதைப்பு குறைக்கணுமாக இருந்தால் யாரை குறைப்போம் சொன்னா நீர், அதாவது பாய்க்குள்ள இருக்கிற கனவளவை குறைப்போம். அப்ப இங்க மோட்டரை பயன்படுத்தி இந்த முசலத்தை நம்ம வெளியால தள்ளினோம் சொன்னா கனவளவு கூடும். அப்ப நீருக்குள்ள இருக்கிற கனவளவு கூடும். அப்ப நீருக்குள்ள இருக்கிற கனவளவு கூடிக்குன்னு சொன்னா இவரு மேல் நோக்கி நகருவார். இவரை முசலத்தை பயன்படுத்தி உள்நோக்கி எடுத்தோம் சொன்னா, அந்த முசலத்தை உள்நோக்கி எடுத்தோம் சொன்னா மோட்டரை பயன்படுத்தி என்ன நடக்கும் சொன்னா இவரு கீழ் நோக்கி மேலுதைப்பு குறையும். அதால இவர் கீழ் நோக்கி பயணிப்பார். அப்ப ஒரு நீர்மூழ்கி கப்பலை நம்ம மேல் உயர்த்துறதுக்கு கீழ் பணிக்கிறதுக்கு என்னத்தை யூஸ் பண்ணோம் சொன்னா அவர கனவளவை கூட்டி குறைப்போம். கனவளவை குறைக்கும் போது கீழ் நோக்கி நகருவார். கனவளவை கூட்டுவமாக இருந்தால் மேல் நோக்கி நகருவார். கிளியரா சொன்ன விஷயம் தான். அப்போ ஒரு பொருளை நம்ம ஒரு நீர்மூழ்கி கப்பலை கீழ் நோக்கி பணிக்கணுமாக இருந்தால் என்ன செய்யணும், அவரை கனவளவை குறைக்கும். அவரை கனவளவு கூடணும் சொன்னா மேல் நோக்கி பயணிக்கலாம் நம்மளால. ரைட். அப்ப முதலாவது கேள்விக்கு வாரன், நீரில் அமர்ந்திருக்கும் நீர்மூழ்கி கப்பலின் மீது தாக்கும் 2 பிரதான விசைகளும் யாவை? சொல்லுங்க பாப்போம். எனக்கு என்ன விசைகள் தாக்கும்? இதுல 2 பிரதான விசை தாக்குதாம் சொல்லிக்கிறார். அந்த 2 பிரதான விசையையும் குறிப்பிடட்டாம் சொல்லியிருக்கிறார். என்னென்ன விசை தாக்கும் அந்த நீர்மூழ்கி கப்பல்ல? கீழ் நோக்கி நிறையும் மேல் நோக்கி மேலுதைப்பு. ரைட், வெரி குட். கீழ் நோக்கி நிறையும் மேல் நோக்கி என்ன தாக்கும்? மேல் நோக்கி மேலுதைப்பும் தாக்கும். அப்ப முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் இதான். அப்ப ஏதாவது ஒரு பாய்க்குள்ள ஒரு பொருளை போட்டா கீழ் நோக்கி நிறை தாக்கும், பாயால மேல் நோக்கி ஒரு மேலுதைப்பு தாக்கும். அத முதலாவது ஆன்சரா கொடுக்கிறோம். 2வது, நீர்மூழ்கி கப்பலின் பெக்டியே பாரமான பகுதியாகும். இந்த நீர்மூழ்கி கப்பல்ற பெக்டி தான் பாரமான பகுதியாம். நீர்மூழ்கி கப்பல் அடியின் பற்றியை ஏற்றுவதற்கான காரணம் யாது? நம்ம ஏற்கனவே இதை கதைச்சிருக்கிறோம். 2019 கதைச்சோம். ஸ்ட்ரக்சர் கதைச்சோம். ஒரு
கப்பல்ல வந்து நிறை எங்க இருக்கணும் கீழுக்கு நிறை வரணும்னு சொல்லி காய்ச்சல் ஞாபகம் இருக்குதா? ஒரு கப்பல்ற நிறை வந்து கீழுக்கு வரணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? கீழ் நோக்கி நிறை வர வர என்ன செய்யுமான்னு சொன்னா இவரை நிலையாக பேணிக்கலாம். அதாவது என்ன செய்ய மாட்டாராம் சொன்னா இவரு திருப்பு திறன் குறைய போவது கீழ் நோக்கி இருக்கிறதால. அப்ப திருப்பு திறன் குறைய இருக்கிறதால இவர் என்ன செய்வான்னு சொன்னா இவர் வந்து கவிழ மாட்டார். அப்ப நிலையாக பேன்றதுக்கு தான் இந்த பேட்டரியை நம்ம எங்க இணைப்போம்? கீழ் நோக்கி இணைப்போம். இதற்கு நம்ம பார்த்த விஷயம் 2019 பார்த்த விஷயம். அப்ப கீழ் நோக்கி நிறைய கூட இணைக்கிறதால இந்த புவியீர்ப்பு மையத்தை நம்ம கீழே கொண்டு வர போறோம். புவியீர்ப்பு மையம் கீழே கொண்டு வரத்தால இவர் நிலையாக பேணலாம். அப்ப 2வது கேள்விக்குரிய ஆன்சர் ஏன் பேட்டரியை கீழுக்கு இணைக்கிறேன்னு சொன்னா நிலையாக பேணுவதற்குன்னு முடிக்கும். கிளியரா சொன்ன விஷயம்? யாருக்கும் டவுட் இருக்கா? அதுல புதுசா வந்து ஜாயின் ஆயினாக்கள் 2019 ஆண்டு கேள்வி நான் விளங்கப்படுத்திருக்கிறேன். அந்த கேள்வியும் கொஞ்சம் சேலஞ்ச் செய்யுங்க, கொஞ்சம் ரிஃபர் பண்ணுங்க. அப்ப அடுத்த கேள்வி போமா? பி பகுதி. முசலத்தை அசைப்பதன் மூலம் நீர்மூழ்கி கப்பலின் கனவளவை 1500 சென்டிமீட்டர் கனத்திலிருந்து 1500 சென்டிமீட்டர் கனத்திலிருந்து 2000 சென்டிமீட்டர் கனத்துக்கு செப்பம் செய்யலாம். 2000 சென்டிமீட்டர் கனத்துக்கு செப்பம் செய்யலாமா? அப்ப சொல்லுங்க பாப்போம். 1500 சென்டிமீட்டர் கனவளவு இருக்கிறையா மேலுதைப்பு கூடையா இருக்கும். 2000 சென்டிமீட்டர் கனவளவு இருக்கக்குள்ள மேலுதைப்பு கூடையா இருக்கும். எப்ப மேலுதைப்பு கூடையா இருக்கும்? சராஃப் ஆன்சர் பண்ணிடுமா? மேலுதைப்பு எப்ப கூடையா இருக்கும்? 1500 சென்டிமீட்டர் கனமா இருக்கக்கூடிய இல்ல 2000 சென்டிமீட்டர் கனமா இருக்கக்கூடிய? நான் கதைக்கிற விளங்குதா? 1500 சென்டிமீட்டர் 1500 சென்டிமீட்டர் கனம் வைக்கிறதுல அந்த டைம்ல மேலுதைப்பு கூட இருக்குமா குறைய இருக்குமா? மேலுதைப்பு குறைவா இருக்கும். 2000 தான் கூட இருக்கும். 1500 ஆயிருக்கு. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. என்னன்னு சொன்னா மேலுதைப்புன்றது அதாவது அமர்ந்துள்ள கனவளவுல சங்கிருக்கும். கனவளவு கூடினா மேலுதைப்பு கூடையா இருக்கும். கனவளவு குறைஞ்சா மேலுதைப்பு குறைவா இருக்கும். அப்ப 1500ல மேலுதைப்பு கூடையா இருக்குமா 2000த்துல மேலுதைப்பு கூடையா இருக்குமான்னு சொன்னா 2000 சென்டிமீட்டர் கனமா இருக்கக்குள்ளதான் மேலுதைப்பு என்னையா இருக்கும்? கூடையா இருக்கும். 1500 இருக்கக்குள்ள அதை விட குறைவான மேலுதைப்பு தான் காணப்படும். அப்ப கேள்விக்கு போ. மூணாவது கேள்வி. நீர்மூழ்கி கப்பல் நீரில் அமைந்திருந்தால் நீர்மூழ்கி கப்பலில் என்ன கனவளவில் உயர்ந்தபட்ச மேலுதைப்பு தாக்கும்? எந்த கனவளவுல தாக்கும்? 2 கனவளவு தந்திருக்கிறார். 1500 சென்டிமீட்டர் கனம் ஒரு கனவளவு 2000 சென்டிமீட்டர் மாத்தலாமான்னு சொல்லி இருக்கிறார் கடையில. அப்ப எந்த கனவுல கூடிய மேலுதைப்பு தாக்கும் சொல்லுங்க பாப்போம். 1500 2000லையா? தெளிவா தெரியுதுன்னு 2000 சென்டிமீட்டர் கனம் 2000 சென்டிமீட்டர் கனமா இருக்கக்குள்ள மேலுதைப்பு கூடையா இருக்கும். எப்ப குறையரிக்கும்னு கேட்டா 1500 சென்டிமீட்டர் கனமா இருக்கக்குள்ள மேலுதைப்பு குறைவா இருக்கும். இதுக்குள்ளான அதை மாத்தலாமான்னு சொல்லி இருக்கிற. அப்ப குறைஞ்ச கனவு 1500 பூர்ண கனவளவு 2000. இப்ப இவரை அசைக்கிறது மூலம் மாத்தலாமான்னு சொல்லிக்கிற. அப்ப நம்ம எழுத போறோம் 2வதுல முதலாவது புரிய ஆன்சர் 2000 சென்டிமீட்டர் கனமா இருக்கக்குள்ளதான் கூடிய மேலுதைப்பு தாக்கும். அப்ப ஆன்சர் கொடுக்கப்படும் 2000 சென்டிமீட்டர் கனமாக உள்ள போது. அப்ப ஆன்சர் எழுத போறோம் பியில முதலாவது கேள்விக்கு எழுத போறோம் 2000 சென்டிமீட்டர் கனமாக உள்ள போது. இல்ல யாருக்கும் டவுட் இருக்கா? ரைட், ஓகே. 2வது கேள்வி பார்ப்போம். நீரில் அமைந்திருக்கும் போது நீர்மூழ்கி கப்பலின் மீது தாக்கத்தக்க உயர்ந்தபட்ச மேலுதைப்பை கணிக்க. அப்ப இதுல தாக்குற உயர்ந்தபட்ச மேலுதைப்பை கணிக்கட்டாம் சொல்றார். 2வது கேள்வி பியில 2வது கேள்வி இதுல தாக்குற உயர்ந்தபட்ச மேலுதைப்பு கணிக்கிறா என்ன சமன்பாடு நமக்கு தெரியும்?
U சமன் V ரோ G. உயர்ந்த பட்சம் சொன்னா கனவளவு உயர்வா இருக்கிற டைம்ல அப்ப எழுதுவோம் U சமன் V சொல்றது எவ்வளவு உயர்ந்த பட்சம் 2000. U சொல்றது 2000. ரோன்னு சொல்றது பார்ப்போம். ரோ அடர்த்தி தந்திருக்கிறார் நமக்கு 1 கிராம் சென்டிமீட்டர் -3. அப்ப நம்ம இங்க என்ன செய்யணும்னா அலகுகளே போட்டு விடுவோம். 2000 சென்டிமீட்டர் கணம் தர இந்த ரோவை நம்ம போடுவோம், அடர்த்திய போடுவோம் 1 கிராம் சென்டிமீட்டர் -3 தர G வந்து 10 மீட்டர் செகண்ட் -2. அப்ப நம்ம சுருக்குவோம் சென்டிமீட்டர் கணமும் சென்டிமீட்டர் -3 பெய்த்திரும் 2000. அப்ப U சமன் 2000 தர 1 தர 10 அப்ப 20000 அழகா பார்த்தோம்னா கிராம் மீட்டர் செகண்ட் -2. அப்ப நியூட்டன்ல கொடுக்கும் சொன்னா கிராம்ல கொடுத்து சரி வராது, நியூட்டன் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 வரணும். அப்ப நம்ம என்ன செய்வோம் சொன்னா யூவர் 20,000 இவரை பிரிப்போம், 1000ஆல பிரிச்சா கிலோகிராம் வரும் மீட்டர் செகண்ட் -2. ஸோ பிரிச்சு விட்டோம் சொன்னா U சமன் 20 நியூட்டன் ஆன்சர் வரப்போ. கொஞ்சம் இவரத்தை கவனமா இருக்கணும். நம்ம கனவளவு போடுறது சென்டிமீட்டர் கணத்துல போடுறோம். சோ இங்க அடர்த்தியையும் சென்டிமீட்டர் கணத்திலே போட்டுடுறார். அவர் தந்திருக்கார் 1 கிராம் சென்டிமீட்டர் கணம் தந்திருக்கார். நமக்கு தெரியும் நீர் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் -3 சொல்லலாம், அல்லது 1 கிராம் சென்டிமீட்டர் -3 சொல்லலாம். அப்ப அவர் இந்த தந்தத்தால இவர் சென்டிமீட்டர் கணத்துல தந்தத்தால நான் சென்டிமீட்டர் கணத்துல கனவளவை போடுறேன். போட்டு எடுத்தா எனக்கு 20,000 கிராம் மீட்டர் செகண்ட் -2 வருகிறது. விசை காணணுமாக இருந்தால் விசைட அலகு தெரியும், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 இருக்கணும். அப்ப இங்க கிராம் இருக்கிறத கிலோகிராமுக்கு மாத்திரம் சொன்னா 1000ஆல பிரிக்கிறது. 1000ஆல பிரிச்சா கிலோகிராம் கிடைச்சிட்டு சோ 20 நியூட்டன் என்று சொல்றது. அப்ப கொஞ்சம் அலகு மாத்திரத்திலையும் இங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கனவளவை நம்ம சென்டிமீட்டர் கணத்துல போட்டு இதை மீட்டர் கணத்துல போட்டோம்னா பிழைச்சிடும். அப்ப இவரை மீட்டர் கணத்துல போட்டா எல்லா இவரையும் மீட்டர் கணத்துல போடணும், இவரை சென்டிமீட்டர் கணத்துல போட்டா இவரையும் சென்டிமீட்டர் கணத்துல போடும். கிளியரா என்ன விஷயம்? விளங்கிச்சா நான் கதைச்சது? யாருக்கும் டவுட் இருக்குதா? ஆத்திஃபா கிளியராமால்? அஃப்னா? ஓகே ஓகே சரியா. அப்ப நம்ம என்ன செய்வோம் சொன்னா அப்ப அடுத்த பகுதிக்கு போ. அப்ப இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் 2 விஷயம் இருக்கு பிள்ளையாள். என்னன்னு சொன்னா அலகு போடுறது சென்டிமீட்டர் கணத்துல கனவளவை போட்டா அடர்த்தியும் சென்டிமீட்டர் கணத்துல தான் போடணும், 1 கிராம் சென்டிமீட்டர் கணம். இங்க நீங்க இதை அடர்த்திய கிலோகிராம் 1000 கிலோகிராம் மீட்டர் -3 போட்டா இவரை நீங்க மீட்டர் -3ல மீட்டர் கணத்துல போடணும். ரைட். அப்ப அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இருந்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் பாக்குறீங்க கிராம் மீட்டர் செகண்ட் -2 வருது. கிராம் வந்து நமக்கு நியூட்டனை தராது, நமக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2ங்கிறது தான் நியூட்டனை தரும். ஸோ அப்ப கிராம கிலோகிராமுக்கு மாத்தணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலவங்க இத நீங்க என்ன செய்யலாம் சொன்னா கனவளவை நீங்க என்ன செய்யலாம்டா மத்த முறையில செய்யறேன்னு சொன்னா கனவளவை நீங்க மீட்டர் கணத்துல போடுறேன்னு சொன்னா 2000 சென்டிமீட்டர் கணம் சொன்னா எத்தனை சென்டிமீட்டர் 3 இருக்கு. அப்ப 3 C இருந்தா ஒரு Cக்கு 100ஆல பிரிக்கணும். அப்ப இதை நான் எப்படி எழுதலாம் சொன்னா சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் சொல்றோம். அப்ப கனவளவை மாத்தக்குள்ள இந்த Cக்கு 100 போட்டு இதை வட்டி விடுறேன், இன்னொரு 100 போட்டு இவரை வட்டி விடுறேன், இவரை 100 போட்டு இவரையும் வட்டி விடுறேன். அப்ப எப்படி வரும்னு சொன்னா கனவளவு 2000 தர 2000 கீழே அப்ப எழுத போறேன். இது எப்படி எழுதலாம்டா 2000க்கு கீழே 100ல 3 வருகுதுன்னு 6 சைபர் தர. இப்ப நம்ம இதை மீட்டர் கணத்துல போட்டிருக்கிறோம். சோ இவர் அடர்த்தியை போடுவோம், மீட்டர் கணத்திலே போடுவோம்.
1000 கிலோகிராம் மீட்டர் -3 தர புவிர் பார்மூடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2. இப்ப நீங்க சுருக்கி விடலாம். 1 2 3 1 2 3 வெட்டி விடுவோம். இந்த 1000ஐயும் வெட்டி விடலாம். யூன்னு சொல்றது 2 தர 10 20 நியூட்டன். இப்படியும் ஆன்சர் எடுக்கலாம். சோ நீங்க கவனம் அறிக்க வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம் தான். இங்க மீட்டர் கணத்துல போட்டா அடர்த்தி மீட்டர் கணத்துல போடணும். சென்டிமீட்டர் கணத்துல போட்டா அடர்த்தி சென்டிமீட்டர் கணத்துல போடணும். கிளியரா சொன்ன விஷயம் தான். 2 முறையிலேயே நீங்க விரும்பின மாதிரி செய்யலாம், செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த கேள்வி. சரி, அடுத்த கேள்விக்கு போறேன். 3வது, நீர்மூழ்கி கப்பலின் கனவளவு 1500 சென்டிமீட்டர் கணத்தில் அமைவு செய்யப்பட்டுள்ளது. இப்ப இவரை 1500 சென்டிமீட்டர் கணத்துல அமைவு செஞ்சிருக்காராம். அப்ப இவர கனவளவு 1500 சென்டிமீட்டர் கணம். நீர்மூழ்கி கப்பலின் திணிவு 1.75 கிலோகிராம் எனின் நீரில் அமிழ்ந்திருக்கும் போது நீர்மூழ்கி கப்பலின் மீது தாக்கும் விலையில் விசையை காண்க. விலையில் விசை கேட்கிறார். இவர நிறையத்தாரார், இவர திணிவுதாரார் 1.75 கிலோகிராமாம் சொல்றார். அப்ப பெஸ்ட்டுக்கு நிறைய கண்டுபிடிப்போம் என்ன. ரைட். அப்ப இதை மார்க் பண்ணாதாக்கள் மார்க் பண்ணிடுங்க. முதலாவது ஏ பகுதியை மார்க் பண்ணிடுங்க. நம்ம பி பகுதியில 3வது கேள்விக்கு போ. யாருக்கும் டவுட் இருந்தா மெசேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு நீங்க பாருங்க, உங்களுக்கு டவுட் இருந்தா, இதுல ஏதாவது டவுட் கேட்கணுமாக இருந்தால் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகுனாலும் பரவாயில்லை. சரி, அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இவர இது செஞ்சுட்டு 3வது கேள்விக்கு போம். இவர விலையில் விசை கேட்கப்பட்டிருக்குது. எப்பன்னு கேட்டா இவர் 1500 சென்டிமீட்டர் கனமா இருக்கக்குள்ள இவர விலையில் விசை என்னன்னு கேட்டிருக்கிறார். அப்ப நம்ம இவர் இருக்கிற முதலாவது இவர்ல தாக்குற மேலுதைப்ப கண்டுபிடிப்போம். 1500 சென்டிமீட்டர் கனமா இருக்கக்குள்ள இவர்ல தாக்குற மேலுதைப்ப முதலாவது கண்டுபிடிப்போம். அப்ப மேலுதைப்புக்கு நம்ம காண்றதுக்கு 2 சமன்பாடு தான். ஒன்று நிறை குறைவு அல்லது U = VρG. அப்ப இங்க எல்லாமே VρG தான் யூஸ் பண்ண போறோம். V தான் நமக்கு தரப்பட்டது. சோ அப்ப எழுத போறேன் U = கனவளவுக்கு 1500 சென்டிமீட்டர் கணத்துல மீட்டர் கணத்துல போட போறேன். சென்டிமீட்டர் கணத்தை மீட்டர் கணத்துக்கு மாத்தணும் சொன்னா என்ன செய்யணும் சொன்னா கீழுக்கு 10 நம்ம சேர்க்க பிரிக்க வேண்டியிருக்கும். அதை நான் இனிமே கீழுக்கே போட்டு விடுறேன். 1 சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாத்தணுமாக இருந்தால் 100, இன்னொரு சென்டிமீட்டரை மாத்தணும் 2வது சென்டிமீட்டர் 100, 3வது சென்டிமீட்டர் மாத்தணும் சொன்னா 100. அப்ப 50 சேர்த்து எழுதியிருக்கிறேன். ρ 1000, G 10. ஸோ U = சுருக்க வேண்டியதை சுருக்கிடுவோம். 3 0 3 0 வெட்டி விடுவோம். 10 வெட்டி விடுவோம். விரையும் வெட்டி விட்டா 15 நியூட்டன் மேல் நோக்கி தாக்க போகுது. அப்ப யூவை கண்டுபிடிச்சிட்டோம். மேல் நோக்கி 15 நியூட்டன். அப்ப மேல் நோக்கி 15 நியூட்டன் தாக்குது. நிறை சொல்லியிருக்கார் 1.75 கிலோகிராம் சொல்லியிருக்கிறார். கிலோகிராம் தந்தா இவரை நிறைய காண்றது சொன்னா 10ஆல பெருக்கினோம்டா சரி. சோ நிறைய கண்டுபிடிப்போம். நிறைங்கிற சொல்றது 1.75 10ஆல பெருக்கிறோம். 1.75 10ஆல பெருக்கினா 17.5 நியூட்டன். அப்ப கீழ் நோக்கி தாக்குறது 17.5 நியூட்டன், மேல் நோக்கி தாக்குறது 15 நியூட்டன். அப்ப எவ்வளவு விளைவுல இருக்கு சொல்லுங்க பாப்போம். விளைவுல எவ்வளவா இருக்கு? கீழ் நோக்கி 17.5 நியூட்டன், மேல் நோக்கி 15 நியூட்டன். அப்ப விளைவு சொல்றது 2.5 நியூட்டன். வெரி குட். ரைட். நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க. அப்ப 2.5 நியூட்டன். கொஞ்சம் கிளாஸ் ஆக்டிவா இருக்கணும். எல்லாரும் கதைக்கணும். ஏன் பயப்படுறீங்கன்னு விளங்குது இல்லை. ரைட். கொஞ்சம் கதைச்சிங்க என்ன சொன்னாதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். படிப்பிக்கிற எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ரொம்ப நான் மட்டும் கழிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா உங்களுக்கும் போர் அடி. ரைட். ஓகே. அப்ப சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, அப்ப இந்த விஷயத்தெல்லாம் கேள்வி பாருங்க. படிச்சதை தாண்டி ஏதாவது கேள்வி வருகுதா? மேலுக்கு டொல்பின் கதையெல்லாம் காய்ச்சி இருந்தார். அதுக்கும் இதுக்கு மேல சம்பந்தம் இருக்கா? ஒன்றும் இல்லை. சோ என்ன விஷயம் சொன்னா, ஒரு பொருளை கீழ் நோக்கி கொண்டு போகணும் சொன்னா கனவளவு குறைக்கணும். மேல் நோக்கி கொண்டு வரணும் சொன்னா கனவளவு கூட்ட வேண்டியிருக்கு. கூட்டினம் சொன்னா மேல் நோக்கி வரும். அப்ப 3வது கேள்விக்கும் ஆன்சர் எடுத்துட்டோம். ரைட். 4வது கேள்விக்கு போம்.
நீர்மூழ்கி கப்பலின் கனவளவை 1500 சென்டிமீட்டருக்கு செய்து நீரின் மேற்பரப்பு மீது அது இருக்குமெனின் அதனை 100 மீட்டர் ஆழத்துக்கு அமிழ்த்துவதற்கு எடுக்கும் நேரத்தை கணிக்க. ரைட், இந்த கேள்வின்னு சொல்றது உங்களோட 5வது யூனிட்டை டச் பண்ணுது, உங்களோட விசைன்ற பகுதியை டச் பண்ணுது. சோ விசையில நம்ம இயக்கங்கள் சம்பந்தமா படிக்கிறோம். அந்த இயக்கங்கள் சம்பந்தமா படிக்கக்குள்ள ஒரு இயக்கம் ஒன்று நடைபெறுதுன்னு சொன்னா அங்க 5 கணியங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒரு இயக்கம் நடைபெறுதுன்னு சொன்னா, ஏதாவது ஒரு இயக்கம் ஒன்று நடைபெறுதான்னு சொன்னா அங்க 5 கணியங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. 5ல 4 கணியங்களுக்கு இடையில நம்ம சமன்பாடுகளை பெற்றுக்கொள்வோம். 4 சமன்பாடு இருக்கு, 4 சமன்பாடும் ஞாபகம் இருக்கணும். நான் கொஞ்சம் அதை டச் பண்ணிட்டு வாரேன். ஒரு பொருள் ஆரம்பிக்கிற வேகத்தை நம்ம யூண்டு குறிப்போம், அது ஆரம்ப வேகம் சொல்லுவோம். ஒரு பொருள் ஆரம்பிக்கிற, ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிற புள்ளியில இருக்கிற வேகத்தை நம்ம ஆரம்ப வேகம் சொல்லுவோம், அதை யூண்டு குறிச்சுக்குவோம். நம்ம குறிப்பிட்ட டைம்ல, நம்ம பரிசோதனை குறிப்பிட்ட டைம்ல பார்க்கணும், இறுதியா இருக்கிற அந்த வேகத்தை வீண்டு குறிச்சுக்குவோம், இறுதி வேகம். அந்த இறுதியா இருக்கிற வேகத்தை வீண்டு குறிச்சுக்குவோம். அதே மாதிரி அந்த அந்த இயக்கத்துக்கு எடுத்த நேரத்தை டீன்னு குறிப்போம். இயக்கத்துக்கு எடுத்த நேரத்தை டீன்னு குறிப்போம். அதே மாதிரி அந்த இயக்கத்தை எடுத்த தூரம் அல்லது இடப்பெயர்ச்சி அதை எஸ்ன்னு சொல்லிக்குவோம். இந்த இயக்கம் வேகம் கூடி கூடி வரலாம் அல்லது வேகம் குறைஞ்ச இயக்கமா இருக்கலாம். அதை நம்ம ஆர்மூடுகள் சொல்லுவோம். ஒரு இயக்கத்துல இந்த 5 பேரும் கட்டாயமாக பங்கு கொள்ளுவாங்க. ஒரு இயக்கம் ஒண்ணு நடக்குன்னு சொன்னா இது 5 பேரும் இருப்பாங்க. ஒன்று ஆரம்ப வேகம், இறுதி வேகம், இடைப்பட்ட தூரம் எஸ்ன்னு சொல்றான். அவர் ஆர்மூடுகள் வேகம் கூடி கூடி போனா ஆர்மூடுகளோட இயங்குதுன்னு சொல்லுவான். வேகம் குறைஞ்சி குறைஞ்சி வந்தா அமர்மூடுகளோட இயங்குதுன்னு சொல்லுவான். எடுத்த நேரத்தை டீன்னு சொல்லுவோம். இவங்க 5 பேருக்கு இடையிலையும் நம்ம சமன்பாடு ஒண்ணு படிக்கிறோம். V சமன் U சக AT ஒரு சமன்பாடு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 4 சமன்பாடு சொல்லித்தார 4 சமன்பாடுகளையும் கட்டாயம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒரு இயக்கம் சம்பந்தமா கேள்வி கேட்டா இது 4 சமன்பாடுகளும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சா ஈஸியாக வேண்டிய ஒரு கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். முதலாவது சமன்பாடு V சமன் U சக AT, இது முதலாவது சமன்பாடு. 2வது சமன்பாடு ஞாபகம் வச்சுக்கோங்க, V வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2AS. 3வது சமன்பாடு S சமன் UT சக அரை AT வர்க்கம். 3வது சமன்பாடு S சமன் V சக Uங்கில 2 தர T. இது 2வது சமன்பாடு, இது 3வது சமன்பாடு, இது 4வது சமன்பாடு. இப்ப அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டா 4 சமன்பாடு இருக்குது, எதை எப்ப பயன்படுத்துறது ஒரு பிரச்சனை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சமன்பாட்டுல 5 பேர்ல யாரு இல்லைன்னு கேட்டோம்னு சொன்னா V இருக்கிறார், U இருக்கிறார், A இருக்கிறார், T இருக்கிறார், S இல்ல. S தரப்படா சந்தர்ப்பத்துல இவரை யூஸ் பண்ணலாம். அடுத்தால பாக்குறோம். இந்த சமன்பாடுல யார் இல்லைன்னு கேட்டா V இருக்கா, U இருக்கா, 2 இருக்கு, A இருக்குது, S இருக்குது. நேரம் தரப்படாத சந்தர்ப்பத்துல இந்த சமன்பாடை யூஸ் பண்ணும். எந்த இயக்கமா இருந்தாலும் பரவாயில்லை. அதே மாதிரி S சமன் UT plus half AT squared வர்க்கத்துல இதுல பாக்குறோம் யாரு இல்லைன்னு சொன்னா இறுதி வேகம் தராத சந்தர்ப்பத்துல இவரை யூஸ் பண்ணும். இது யாரு இல்லைன்னு சொன்னா ஆர்மூடுகள் தராத சந்தர்ப்பத்துல இவரை யூஸ் பண்ணும். அப்ப இவங்களை சம்மதம் எப்பன்னு சொன்னா ஒரு கேள்வியில 4, அதாவது 3 தரவை தந்து கொண்ட கேள்வியா கேட்ப. உதாரணத்துக்கு Vயும் Uவும் தரப்பட்டு ஏயும் தரப்பட்டு T என்ன செய்யலாம், நம்ம கிட்ட கேள்வியா கேட்கலாம். அப்ப தரவு தாரத்தையும் கேள்வியையும் வச்சுக்கிட்டு யாரு தரப்படலைன்னு செக் பண்ணணும். அந்த தரப்படாததுக்கு ஏற்ற மாதிரி சமன்பாட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சோ இந்த சமன்பாடு 4 ஞாபகம் இருக்கணும். ரைட், அப்ப நம்ம கேள்விக்கு போவோம். மூலா சொல்றாரு என்னன்னு கேட்டா, நீர்மூழ்கி கப்பலின் கனவளவு 1500 சென்டிமீட்டர் கனத்துக்கு செப்பஞ்செய்து நீரின் மேற்பரப்பு மீது இருக்குமெனின் அதை 100 மீட்டர் ஆழத்துக்கு அமிழ்த்துவதற்கு எடுக்கும் நேரத்தை காண்க. இந்த நீர்மூழ்கி கப்பலை இங்க இருந்து 100 மீட்டர் ஆழத்துக்கு அமிழ்த்த போறாராம். எடுக்கிற நேரத்தை தரட்டாம் சொல்லியிருக்கிறார். ஆரம்பம் என்ன சொல்லிக்கான்னு சொன்னா ஆரம்பி சொல்லிக்கார்
நீர் மேற்பரப்புல வைக்கப்பட்டு, அப்ப ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் தரப்படல. கேட்ட கேள்வி டி கேட்டிருக்கிறார். அப்ப 1 2 3 பேர் தரப்பட்டுட்டார், 2 பேர் தந்திருக்கார். இன்னொரு ஆள் தெரிஞ்சா, யாராவது ஒரு ஆள் தெரிஞ்சா நம்மளுக்கு நேரத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஏசன எல்லா சாம்பார்லயும் 4 இருக்குது, 3 பேர் தெரிஞ்சா ஒரு ஆளை கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா இவரத்தை இவர தாக்கு ஓம் சார். ரைட். ஓகே. அப்ப நமக்கு தந்திக்க தரவை பாருங்க, மேல இருந்து விடுறாராம், விடுறதால ஆரம்ப வேகம் 0, அது 100 மீட்டர் ஆழத்தலையில் எடுக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கிறார். நம்ம அதாவது இடப்பெயர்ச்சியும் தந்துட்டார், 100 மீட்டர் தந்திருக்கிறார். 1 2 3 பேர் தெரியும். ஆனா ஒரு இயக்கம் நடைபெற்ற 4 கணியத்துக்கடையெல்லாம் சமன்பாடு இருக்குது. அப்ப 100 ஆளை கண்டுபிடிக்கணும். அப்ப யாரை கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம் சொன்னா, நமக்கு இவர்ல தாக்குற விலையில் விசை தெரியும். விலையில் விசை 2.5 நியூட்டன் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அவர நிறையும் தெரியும். அப்ப இதுல இருந்து யாரை கண்டுபிடிக்கலாம்? இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு, இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு யாரை கண்டுபிடிக்கலாம்? யாரமான் கண்டுபிடிக்கலாம்? ஆர்மூடுகள். வெரி குட். ஆர்மூடுகளை கண்டுபிடிக்கலாம். ஆர்மூடா என்ன சமன்பாடு யூஸ் பண்ணுவோம் நம்ம? எப்சிலான் வெரி குட். எப்சிலான் எம்ஏ யூஸ் பண்ணினோம் சொன்னா யாரை கண்டுபிடிச்சிடலாம்? ஆர்மூடுகளை கண்டுபிடிச்சிடலாம். ரைட். அப்ப எஃப் தெரியும், விலையில் விசை எவ்வளவு தெரியும் நமக்கு? 2.5. திணிவு தெரியும் 1.75 தர ஏ. அப்ப ஏ கண்டுபிடிக்கிறா, பெருக்குப்பற 1.75 என்ன செய்வோம்? பிரிச்சு விடுவோம். 2.5 1.75 சமன் ஏ. பிரிச்சு ஆன்சரை சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு 2.5 1.75 பிரிச்சு ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். என்ன ஆன்சர்? ஒன்று தசம் 428 அப்படின்னு வருது சார். 428 1.428 வருதாமா? ஓம் 8 அங்கல போகுது. நம்ம 2 3 சொல்லி முடிச்சு விடுங்க. 2 8 தானே வருகுது. சோ 8. அப்ப நான் எழுதுறேன் 1.428 இப்படி போகுதானமால் நம்ம 2 தசம தானத்தோட முடிக்கணும்னு சொன்னா இங்க அழைக்கிற இலக்கத்தை பார்ப்போம். 5 விட கூடன்னு சொன்னா இங்க விட கூட்டி விடுவோம். அப்ப 4 3. அப்ப 6 முடிவுல கண்டுபிடிச்சிட்டோமே. இப்ப எந்த சாம்பாடு யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க பாப்போம். 6 மூடுகள் உங்களுக்கு தெரியும், 6 மூடுகள் தெரியும். 1.43. அப்ப எந்த சாம்பாடை யூஸ் பண்ணுவோம்? இதுல பாருங்க, ஆரம்ப வேகம் தெரியும், நேரம் இருக்குது, தூரம் தந்திரிக்கார், இடப்பெயர்ச்சி தந்திரிக்கார், 6 மூடுகள் தந்திரிக்கார். யாரு இல்ல? வி இல்ல. வி இல்லாத சாம்பாடு யாரு? எஸ் சமன் யூடி சக அரை ஏடி வர்க்கத்தை நீங்க என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம். அதுல இருந்து யாரை கண்டுபிடிக்கலாம்? நேரத்தை கண்டுபிடிச்சுக்கலாம். கிளியரா சொன்னது? எப்படி கண்டுபிடிச்சேன்னு விளங்கிக்க. சமன்பாடு எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னா, எனக்கிட்ட ஆரம்ப வேகம் தெரியும், நேரம் கேள்வியில இருக்கிறாரு, எஸ் இருக்குது, ஏ இருக்குது, மொத்தம் 4 பேர் வந்துட்டாங்க. யாரு இல்லைன்னு பாக்குறேன், விய காணல, வி இல்ல, தரவுல இல்ல. சோ வி இல்லாத சமன்பாடு 3வது சமன்பாடு. அப்ப அந்த 3வது சமன்பாட்டை நான் பயன்படுத்த போறேன். அப்ப 3வது சமன்பாடு என்னன்னு கேட்டா, எஸ் சமன் யூடி சக அரை ஏடி வர்க்கம். அப்ப எஸ் வந்து தெரியும் 100 மீட்டர், ஆரம்ப வேகம் 0 இருக்கிறதால நேரத்தால வரைக்கும் அது 0 தான், போட தேவையில்லை. அரகர ஏ தெரியும் 1.43 தர டி வர்க்கம். இப்ப இவரை பிரிச்செடுப்போம். 1.43 2ஆல பிரிங்க, ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை இவரால கொண்டு பிரிச்சு விடுங்க, 100 கொண்டு பிரிச்சு விடுவோம். 1.43 2ஆல பிரிச்சு என்ன ஆன்சர் வருது? 1.43 2ஆல பிரிச்சா என்ன ஆன்சர் வருது?
கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் நீங்க. அப்ப நான் இங்க எழுதுறது 100 இருக்குது. 1.43 2ஆல பிரிக்கிறேன். 0.7 ஆன்சர் எடுத்துட்டீங்களா? சைபர் தசம் 715 சார். 0.715 என்ன? சைபர் தசம் 715. 5 தர டி வர்க்கம் என்ன? டீயை கண்டுபிடிக்கும் சொன்னா பெருக்கு போற 5ல வந்து என்ன செய்வார்? பிரிபடுவார் என்ன? இப்ப 100 கீழே 0.715 சமன் டி வர்க்கம். 100 0.715 பிரிச்சு போட்டு வர்க்க மூலம் எடுத்து விட்டீங்கன்னு சொன்னா டீக்கு ஆன்சர் கிடைச்சு. 100 0.715 பிரிச்சு 100 பிரிங்கோ 0.715 139.84 139.84 டி வர்க்கம் சொல்றதால இங்க வந்தா வர்க்க மூலம். அதுக்கு வர்க்க மூலம் பெருமானத்தை எடுத்து விடுங்க. அப்ப நம்ம பார்த்திருக்கோம் டி வர்க்கத்துக்குரிய ஆன்சர் பார்த்திருக்கேன் 139.84. அப்ப வர்க்கத்தை இங்க வந்தோம்னா வர்க்க மூலமாகும். வர்க்க மூலம் டி வர்க்கத்துக்குரிய பெருமானம் தான் 139.84. அப்ப வர்க்கத்தை இங்க வந்த வர்க்க மூலமாகும். அப்ப வர்க்க மூலம் 139.84 பெருமானத்தை பாக்குறோம். டீன்னு சொல்றது 11.82 செகண்ட். அப்ப கொஞ்சம் கவனிங்க பிள்ளையார். இதுல இந்த நம்ம 5ஆவது யூனிட் படிக்கும் போது யூனிட் 5 வந்து ரிவிஷன் செய்யும் போதோ இது சம்பந்தமாக கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கதப்போம். சரியா? ரைட். இப்ப உங்களுக்கு நார்மலா சொல்லி தந்திருக்கிறேன் இந்த பகுதியை மட்டும். ஒரு இயக்கம் ஒண்ணு நடந்தா இவங்க 5 பேரும் கட்டாயமா காணப்படுவாங்க. ஆரம்ப வேகம், இறுதி வேகம், தூரம் இருக்கும், அதாவது இடப்பெயர்ச்சி இருக்கும், ஆறுமுடுகள் இருக்கும், நேரம் இருக்கும். இவங்கள கேள்வி செய்யற கட்டாயம் இந்த 4 சமன்பாடையும் பாடமாக்கி வச்சுக்கோங்க. இவரை டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் வேணும் சொன்னா யூனிட் 8ல வந்து நம்ம என்னத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் சொல்லி கேட்டோம் சொன்னா சுழற்சி இயக்கத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அப்ப இவரே தெரிஞ்சிருந்தா அந்த சமன்பாடு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் கருதப்படும். அப்ப இங்க இருக்கிற இந்த 4 சமன்பாட்டையும் எந்த சந்தர்ப்பத்துல யூஸ் பண்ணும்னு கேட்டா தரவுல 3 தரவு தரப்பட்டு 4வது தரவு கேட்கப்படுற சந்தர்ப்பத்துல. அப்ப 4 கணியங்கள் சம்பந்தப்படும் ஒரு கேள்வி ஒரு சமன்பாடை யூஸ் பண்றேன்னு சொன்னா அப்ப 4 கணியங்கள் சம்பந்தப்படக்கூடும் 5வது யாரு இல்லையோ அதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும் எந்த சமன்பாட்டை யூஸ் பண்றேன்னு சொல்லி. ரைட். அப்படி கண்டுபிடிக்க இங்க பாக்குறோம். நமக்கு தூரம் தந்திருக்கார் 100 மீட்டர் தந்திருக்கார். ஆரம்பம் 0. அதே மாதிரி நேரம் கேள்வியா கேட்டிருக்கிறார். அப்போ ஒரு ஆளுக்கு யாரும் தெரியாது. அப்ப யாரை கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா இங்க ஏயும் இருக்குது பியும் இருக்குது. இறுதி வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி இருக்குன்னு சொன்னா அவரை அதாவது திணிவு தந்திருக்கிறார், விளையல் விசை தந்திருக்கிறார். அதுல இருந்து ஆறுமுடுகளை கண்டுபிடிச்சு இந்த சமன்பாடுல போட்டு விடுற போட்டா டி வர்க்கத்துக்கு பெருமானம் வருகிறது 139.84. அப்ப டி காணணும் சொன்னா வர்க்க தங்களை கொண்ட வர்க்க மூலம் டி சமன் 11.82 செகண்ட் சொல்றேன். ரைட். இதுல யாருக்கும் டவுட் இருக்குதா? டவுட் இருக்கிறார்கள் மட்டும் இன்னைக்கு. ஆரைட். கொஞ்சம் பேர் மெசேஜ் போட்டிருக்கிறீங்க என்னன்னு சொன்னா சார் கீழே வேற விட இருக்குன்னு சொல்லி போட்டு என்ன கொஞ்சம் பிள்ளையார் அந்த கீ வந்து உங்களுக்கு தரப்பட்ட கீ வந்து திருத்தப்பட்ட கீ இல்லை. ரைட். அங்க கீழே வந்து உங்களுக்கு 0.7 என்று கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது போல ரைட். சரியான கீ வந்து உங்களுக்கு திருத்தப்பட்ட வந்து என்ன சொன்னா எக்ஸாம்
பேப்பர் கரெக்ஷன் போதும் தெரியா கீ திருத்தப்பட்டு இருந்துச்சு. அதுல வந்து விட தான் உங்களுக்கு 11.82 தான் வரும். ரைட், கீழே நீங்க பாக்குற கீழே இருக்கிறது பிழை, அதை வெட்டுங்க, அது பிழை. சரி, உங்களோட அந்த பேப்பர்ல கீ இருந்தா அப்படியே அந்த கீயை வெட்டுங்க, அதை கீழே இருக்கிறது பிழை. சோ நம்ம என்ன செய்வோம் சொன்னா, அப்ப இதுல இருக்கிற கேள்விகள் அநேகமா செஞ்சுட்டேன். 2015 இருந்து 2023 வரையும் செய்யப்பட்டிருக்கு. 24, 25 நீங்க செஞ்சு பாருங்க. கடைசியா தான் ஃபுல் ப்ராக்டிஸ் ஒன்று செய்வோம், ஃபுல் பேப்பர் ப்ராக்டிஸ் ஒன்று செய்வோம். யூனிட் வைஸா இல்லாம எல்லா கேள்வியையும் தொடர்ந்து அப்படியே தொகுத்து செஞ்சுட்டு போ. ரைட், அப்ப அதுல இருக்கிற கேள்விகள் நீங்க இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரைட், எனி டவுட் இருந்தாலும் கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்க, நான் சாரா ரிப்ளை பண்றேன். அப்ப நம்ம அடுத்த யூனிட்டுக்கு மூவ் ஆகுவோமா? என்ன, அதாவது 15வது யூனிட்டுக்கு மூவ் ஆகுவோமா? ஓகே. இந்த பாடத்துல அநேகமா நான் நினைக்கிறேன் இந்த கிளாஸ் ஃபுல்லா இருந்தாக்களுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 80% கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். பிள்ளைகள் கொஞ்சம் பிரயோசனமா இருந்துச்சு அந்த பாடம் செஞ்சதுல. நிறைய பிரயோஜனமா இருந்துச்சு என்ன? ரைட், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு விடுங்க, வாட்ஸ்அப்ல போடுங்க, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு சேஞ்சஸ் பண்ணுவோம். சரியா? சரி, அப்ப நம்ம என்ன செய்வோம் சொன்னா யூனிட் 15 ரிவிஷனுக்கு போவோம். முதலாவது அந்த பாடத்துல என்ன இருக்குன்னு சொல்ற விஷயத்த பார்த்துட்டு அதுக்கு பிறகு பாஸ் பேப்பருக்கு நம்ம மூவ் ஆகுவோம். ரைட், ஸோ ஒரு 5 minutes பிரேக் கொண்டு தரையா? கொஞ்சம் கூட டைம் எடுப்பேன் மிஸ். நேத்து கொஞ்சம் நமக்கு செய்ய கிடைக்கல மிஸ். நான் கேமராசின் ஒரு இஷ்யூ உண்டாயினத்தால வெப் வந்து அப்டேட் ஆகிருந்துச்சு, கேமரா வந்து கனெக்ட் பண்ண விட்டுட்டு. ஸோ அதெல்லாம் நேற்று உங்களுக்கு கிளாஸ் வந்து நடக்கல. ஸோ நம்ம என்ன செய்யும் ஒரு 5 minutes வந்து ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டு நம்ம யூனிட் 15 ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? போறாக்கள் போய் கொஞ்சம் தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டு வாங்க. ரைட், 5 minutesலேயே ஸ்டார்ட் ஆகுமா? இப்ப 9:29, 9:35 நம்ம இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணுவோம்.